ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மாஸ் கரிசி. தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வாயில் வச்சதும் மெல்ட்டாக வர மாதிரி குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ 4 பாக்கெட் குலாப் ஜாமுன் மாவு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சின பால் ஊற்றி பிசைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க, அப்புறம் ஜாமுன் சாஃப்டாக வராது. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பிசைஞ்சிட்டு சாஃப்டாக வந்ததும் தட்டு போட்டு 15 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுடலாம். இப்போ சைடில் சக்கரை பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2.25 லிட்டருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பாக்கெட் போட்டிங்கன்னா 600 ml தண்ணிக்கு கணக்கு. இப்போ சக்கரை 2.25 கிலோ போட்டுக்கலாம். சேம் ரேஷியோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 600 ml தண்ணி ஊற்றினீங்கன்னா சக்கரை 600 கிராம். இப்போ ஏலக்காய் 4லேருந்து 5 போட்டுக்கோங்க. போட்டதும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து 2 விரல் ஓட்டினா நூல் அளவுக்கு ஸ்டிக்கி ஆனதும் ஆஃப் பண்ணிடு. இப்போ ஒரு கையில் எண்ணெய் இல்லைனா நெய் தடவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக மாவை உருட்ட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். மைல்டாக சூடாகட்டும். இப்போ உருட்டி வச்ச மாவை எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சாச்சு. இப்போ சக்கரை பாகில் அதை போட்டுடலாம். இப்போ பாதாம் அண்ட் பிஸ்தாவை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதும் நம்ம ஜாமுன் மேலே போட்டுக்கலாம். போட்டதும் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாமுனை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஸ்வீட்டோட ஹாப்பியாக இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.